சொல்லுப்பா, என்ன பிரச்சனை? சார் 2 நாளாக கோல்டு சார். அதான் சார்ஜிக்கிட்ட கேட்டேன். 2 நாளாக சரியாக இருந்துச்சு. அதான் எதுக்கும் ஒரு தாட்டி செக் பண்ணிடலான்னு வந்தேன் சார். எதுக்கும் ஒரு வாட்டி செக் பண்ணுறேன். நம்ம வீட்டுக்கு கிளாஸ் எடுப்பாடா. என்னாச்சு டாக்டர்? சார்ஜிப்பிட்ட கேட்டால் அதுக்கிட்டே மருந்து வாங்கி ஊசி வாங்கி நீயே போட்டுருக்க வேண்டியது. அதுக்கு இங்கே வந்த? இல்லை டாக்டர், சும்மா தான் வந்தேன். இதுக்கடா நான் MBBS படிச்சு டாக்டர் படிச்சு இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் கேட்டேன். இல்லை டாக்டர், சாரி டாக்டர். இனிமேல் சார்ஜிப்பிட்ட பார்த்துட்டு இங்கே வரமாட்டேன் சார். சாரி சார். சாரிப்பா, கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டப்பா. அந்த ஏன் வந்தனால மனுஷனே நம்ப மாட்டேங்காங்கப்பா. சரி, கோல்டு தானப்பா? கோல்டு தானப்பா? ஆமாம் டாக்டர். நார்மல் தான். நான் மருந்து எழுதி தரேன். இந்த நிமிஷம் ஃபோன் வருதுப்பா, அதை மட்டும் என்னென்னு பேசிட்டு வரேன். பேசிக்கலாமாப்பா? பேசிக்கலாம் டாக்டர். சொல்லுமா. கீதா ஸ்கூல்லேருந்து கால் போட்டாங்க. ஐயோ, அப்படியா? சரி, எவ்வளோ செலவானும் பரவாயில்ல. நான் பெருசாக பிரம்மாண்டமாக பண்ணிடல, கவலைப்படாத. என்னப்பா சொன்னேன் நான்? கோல்டு தானேப்பா, நார்மல் தான் சொன்னீங்க சார். அதான்ப்பா பிரச்சனையே. ஒரு 2 லங்ஸும் ஃபால்ட் ஆயிடுச்சு. டாக்டர், என்ன டாக்டர் சொல்கிறீங்க? என்னோட 2 லங்ஸும் ஃபால்ட் ஆயிடுச்சா? தம்பி, தண்ணி சிகரெட் எதுவும் பழக்கம் இருக்குதாப்பா? டாக்டர், இல்லை டாக்டர். உன் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் உனக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்கு அந்த பழக்கம் இருக்குதாப்பா? ஆமாம் டாக்டர். அவங்க ஆனால் எப்பயாச்சும் ஒரு தட்டி அடிப்பாங்க சார். நானும் கூட போய் நிற்பேன் சார். நினைச்சாப்பா சிகரெட் அடிக்க அவனுங்களுக்கு கூட எதுவும் ஆக மாட்டேங்கி. கூட இருக்க நம்மளுக்கு தான் ஏதாச்சும் ஆகுது. இப்படி அப்படின்னு ஊதி ஊதி நம்மளை தான்ப்பா கெடுக்கிறாங்க. டாக்டர், இப்போ என்ன டாக்டர் பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஒரு சின்ன ஆப்ரேஷனோட முடிஞ்சிடும். அது ஒரு ஆப்ரேஷனோட முடிச்சுக்கலாம். தம்பி, இந்த நிமிஷம் ஃபோன் வேலை பண்ணி அட்டன் பண்ணிக்கிறேன். ஓகே சார். என்னம்மா, அந்த கிளைண்ட்டை பார்த்துட்டு இருந்தேன், திருப்பி ஃபோன் அடிக்கிறேன், என்னன்னு சொல்லு. ஏங்க, நான் கணக்கெல்லாம் கூட்டி பார்த்தேங்க. எப்படியும் 1000 பேர்கிட்ட வருவாங்க. எப்படியும் பார்த்தா நம்ம 5 லட்சம் தேவைப்படுங்க. நம்மளுக்கு 5 லட்சம் எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணுங்க. சரி, கிளைண்ட் இருக்காங்க, வை, நான் என்னன்னு பார்த்து சொல்கிறேன். தம்பி, உங்கள் விஷயத்துக்கு வரேன். இப்போ நடந்து போச்சு. இனிமேல் அவங்களோட சேர்ற வேலையை வச்சுக்காதீங்க. இப்போ ஒன்றும் பெருசாலாம் நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம். ஒரு சின்ன ஃபார்மாலிட்டி தான். நீங்கள் ஒரு நிமிஷம் கணக்கு எவ்வளோ? ஒரு 5.5 லட்சம் கொடுங்க. உங்கள் இதெல்லாம் சரி பண்ணி புதுசாக மாற்றிடலாம், கவலையப்படாதீங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? 5.5 லட்சமா?